வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல அப்நார்மல் காஸ்ட்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அப்நார்மல் காஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். வாட் இஸ் அப்நார்மல் காஸ்ட்? அப்நார்மல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, த காஸ்ட் ஒரு நார்மல் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்லையோ அல்லது ஒரு நார்மல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையோ இன்கர் ஆகாத காஸ்ட்டை தான் நம்ம அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அன்எக்ஸ்பெக்டடா அல்லது அன்யூஷுவலாக இன்கர் ஆகக்கூடிய காஸ்ட் தான் அப்நார்மல் காஸ்ட். சிம்பிள் மீனிங் பார்த்தீங்கன்னா, அன்யூஷுவல் லாஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் தட் ஷுட் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் ரெகுலர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். உதாரணத்துக்கு லாஸ் ஆஃப் மெட்டீரியல் டியூ டு ஃபயர், ஃப்ளட் ஆர் ஆக்சிடென்ட். இப்போ ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருது அல்லது ஃபயர் ஆகிடுது, அதனால் மெட்டீரியல்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுதுன்னா தட் we can call it as a abnormal cost. Likewise, idle time of labor due to power failure. ஸோ கண்டினியூஸாக பவர் ஃபெயிலியர் இருக்குது, அதனால் லேபர் எல்லாமே ஐடிலாக இருக்காங்க. ஸோ அந்த ஐடில் லேபர் வேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே அப்நார்மல் காஸ்ட் தான். காஸ்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் டியூ டு மெஷின் பிரேக் டவுன். சம் மேஜர் பிரேக் டவுன் ஆகிடுது மிஷினரிஸில், அதனால் அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ த காஸ்ட் தட் ஆர் இன்கர்டு ஃபார் தட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் எல்லாமே அப்நார்மல் காஸ்ட். லாஸ் ஃப்ரம் ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட். இப்போ ஃபேக்ட்ரியில் சம் லேபர் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரைக் பீரியட்ல அந்த லேபருக்கு பே பண்ண வேஜஸ் எல்லாமே அப்நார்மல் காஸ்ட் தான். அப்சல்யூட் இன்வென்ட்ரி டியூ டு சடன் மார்க்கெட் சேஞ்சஸ். இப்போ மார்க்கெட்டில் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை, பட் ஆல்ரெடி தே ஹோல்ட் சம் சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி. அந்த இன்வென்ட்ரியெல்லாம் அந்த இன்வென்ட்ரிக்காக அவங்க பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆகிடுது. ஸோ தட் காஸ்ட் வி ஷுட் ட்ரீட் இட் ஆஸ் அ அப்நார்மல் காஸ்ட். Classification of abnormal cost. We can classify it as abnormal material cost, abnormal labor cost, abnormal overheads, abnormal loss of production. Material losses beyond normal limits. உதாரணத்துக்கு material destroyed in fire, theft of raw materials, excessive wastage due to poor handling. இப்போ ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிருது அல்லது அந்த தீ பிடிச்சதுனால அந்த மெட்டீரியல் லாஸ் ஆகிடுது அல்லது அந்த மெட்டீரியல் திருடு போயிடுது அப்படிங்கும் பொழுது அது அப்நார்மல் காஸ்ட்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசிவ் வேஸ்டேஜ் டியூ டு போர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இப்போது மெட்டீரியல் அவள் இம்ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதனால் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு ஸ்டாண்டர்டு பர்சன்டேஜ் செட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தான் வேஸ்டேஜ் வரணும் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2% இருக்கலாம். பட் டியூ டு சம் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் த மெட்டீரியல் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது தட் எக்ஸசிவ் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ அப்நார்மல் மெட்டீரியல் காஸ்ட். Labor expenses that arise due to non-productive reasons. For example, idle wages due to machine breakdown, wages paid during strike period, labor cost due to rework of defective products. இப்போ சடனாக மெஷினில் ஒரு மேஜர் பிரேக் டவுன் ஆகிடுது, அந்த சுச்சுவேஷனில் லேபர் எல்லாமே ஐடிலாக இருக்காங்க. ஸோ அந்த ஐடில் டைம் லேபர் வேஜஸ் எல்லாமே அப்நார்மல் காஸ்ட் தான். ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் நடக்கும்போது லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸும் அப்நார்மல் காஸ்ட் தான். லேபர் காஸ்ட் டியூ டு ரீஒர்க் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது டிஃபெக்டிவாக வந்துடுது, அந்த டிஃபெக்டிவை ரீஒர்க் பண்ணுறாங்க அல்லது ரீப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீப்ராசஸ்க்காக இன்கர் ஆகக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட் அப்நார்மல் லேபர் காஸ்ட். அப்நார்மல் ஓவர்ஹெட்ஸ். Unexpected indirect expenses not related to normal production. For example, factory shutdown expenses due to natural disaster, legal penalties, major repair due to accident. ஸோ இப்போ ஃபேக்ட்ரியில் சம் மேஜர் ரிப்பேரிங் ஆக்டிவிட்டி நடக்குது, விச் இஸ் நாட் எ ரொட்டீன் ப்ராசஸ். அப்புறம் அல்லது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ண வேண்டியதாகிடுது அல்லது சம் லீகல் இஷ்யூஸ்னால நிறையா அவங்க இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்நார்மல் ஓவர்ஹெட்ஸ் தான். அப்நார்மல் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லாஸ் ஆஃப் அவுட்புட் பியாண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் நார்மல் லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் லாஸ் டியூ டு பவர் ஃபெயிலியர், லாஸ் டியூ டு இம்ப்ராப்பர் மெஷின் செட்டிங். இப்போது
ஒரு மெஷின் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக சில மெஷினில் வந்து செட்டிங்ஸ் பண்ணுவாங்க, அது இம்ப்ராப்பராக செட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து லாஸ் ஆகுது, அல்லது பவர் ஃபெயிலியர்னால வந்து ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது அது எல்லாமே அப்நார்மல் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான், விச் இஸ் கவர்ட் அண்டர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அப்நார்மல் காஸ்ட். அப்நார்மல் காஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் காஸ்டிங்கில் வி ஷுட் நாட் கன்சிடர் த அப்நார்மல் காஸ்ட். ரீசன் என்ன அப்படின்னா, when you are deriving the product cost, it should contain only the cost which are normally incurred in the normal manufacturing process. நீங்கள் அப்நார்மல் காஸ்ட்டை வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் காஸ்ட்டில் கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் இம்பேக்ட் த ப்ராடக்ட் ப்ரைஸிங் அண்ட் ஆல்சோ த ப்ராஃபிட்டபிலிட்டி. அது வந்து ஒரு நார்மல் ப்ராடக்ட் ப்ரைஸிங்கை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் அப்நார்மல் காஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னா, we have to separately identify that abnormal cost and display under the reconciliation part. காஸ்ட் ஆடிட்டர் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸுமே கொடுப்பாங்க. அதாவது இதில் என்னென்ன அப்நார்மல் காஸ்ட்லாம் வந்து லாஸ்ட் இயரில் இன்கர் பண்ணியிருக்காங்க, how they have treated in the cost audit report and in the cost statements அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக வந்து நோட்ஸையும் வந்து காஸ்ட் ஆடிட்டர் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா தட் அப்நார்மல் காஸ்ட் we cannot absorb to the ப்ராடக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கம்பெனி ஏ இஸ் a stationery manufacturer. One of the production processes was idle throughout the previous fiscal year due to a labor shortage. Job work was used to finish that process. Nevertheless, the process has still resulted in some cost, such as the machine's depreciation and insurance cost, which are approximately rupees 2 lakh and rupees 1 lakh respectively. Cost auditor has specifically excluded these expenses from the cost statement and reported under reconciliation. இப்போ கம்பெனி ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி மேனுஃபேக்சரர். அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சம் லேபர் ஷார்ட்டேஜ்னால அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அவங்க ஜாப் ஒர்க்குக்கு கொடுத்து அந்த ப்ராடக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ப்ராசஸ்க்காக they incurred some of the expenses like depreciation and insurance cost. எப்படி depreciation and insurance cost வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, see whether you are continuing the manufacturing process or not, அந்த மெஷின் ஐடிலாக இருந்தாலுமே அக்கௌண்ட்ஸில் நம்ம டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் அந்த மெஷினுக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்சூரன்ஸும் பே பண்ணியிருப்போம். ஸோ தீஸ் காஸ்ட் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ அப்நார்மல் காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்டை ரிகன்சிலேஷனில் தான் காமிக்கணும், ப்ராடக்டில் அப்சார்ப் பண்ணக்கூடாது. Unexpected breakdown of a genset which has incurred a cost around rupees 50,000. Cost accountant has ignored this cost while calculating the pricing for a product. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. அதை நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்காக அவங்க வந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட்டை நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸிங்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ருட்டீன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அல்லது நார்மல் பிஸ்னஸ் சினாரியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் அப்நார்மல் காஸ்ட்டை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.